அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்வர்ஸ் Z டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைண்ட் Z இன்வர்ஸ் Z by Z ஸ்கொயர் plus 7Z plus 10 ன்னு கொடுத்திருக்கும். சரிங்களா? So first let f of Z equals to உள்ளபடி எடுத்துக்கிறோம். Z by Z ஸ்கொயர் plus 7Z plus 10. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணுவோம்னா, அந்த Z கீழே இறக்கி விட்டுருவோம். Z கீழே இறக்கி விட்டுருவோம். இல்லை மல்டிப்ளை த்ரூ அவுட் பை 1 by Z எல்லாமே ஒன்று தான். அப்போ எஃப் ஆஃப் Z by Z ஈக்குவல்ஸ் டு 1 by Z ஸ்கொயர் பிளஸ் 7Z பிளஸ் 10. இப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருக்கு. அப்போ அதை ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா? Z ஸ்கொயர் plus 7Z plus 10 equals to 0. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கு இல்லைங்களா? அப்போ 10 மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும் இல்லைங்களா? அப்போ ஒரே ஆப்ஷன் என்ன சார் இருக்குன்னா 5 into 2 தான். 5 2s are 10, ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். அப்போ இது எப்படி சார் பிரிச்சு எழுதலாம்னா 1 by Z plus 5 into Z plus 2ன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? தென் இது பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா இது கண்டிப்பாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஏன்னா மேலே இசட்டோட பவர் 0, நியூமரேட்டரில் இசட்டோட பவர் 0 இருக்குது, டினாமினேட்டரில் இசட்டோட பவர் மேக்ஸிமம் 2 இருக்குது. நமக்கு நியூமரேட்டரோட டிகிரி லெஸ் தேன் டினாமினேட்டர் டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரிங்களா? அப்போ இது எப்படி சார் பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா a by ஃபர்ஸ்ட் டேர்ம் Z plus 5, b by செகண்ட் டேர்ம் Z plus 2. சரிங்களா? இப்போ சரி ஈக்குவேஷன் நம்பர் 1 or 2 நம்மளோட கன்வீனியன்ட் தான், எப்படி வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன சார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா 1 by Z plus 5 Z plus 2 தூக்கி ஏன்ற பிளேஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம், பீன்ற பிளேஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்குன்னா வெறும் 1 மட்டும்தான் இருக்கு. அப்போ எப்படி சார் எழுதலாம் 1 ஈக்குவல்ஸ் டு a இன்டூ இந்த Z plus 5 Z plus 2 a பிளேஸில் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி Z plus 5 இருக்கு. அப்போ பேலன்ஸ் Z plus 2 தான் கிடைக்கும். பீன்ற பிளேஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Z plus 2 கட் ஆயிரும். அப்போ Z plus 5 கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் a அண்ட் b ஃபைண்ட் பண்ணும். சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கு என்ன சார் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள். ஸோ புட் Z equal to -2. Then put Z equal to another opposite symbol -5. சரிங்களா? அப்போ LHSல 1 தான் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. 1 ஈக்குவல்ஸ் டு -2 போட்டு என்ன சார் ஆகும் a 0 ஆயிரும். -2 + 2 a 0 ஆயிரும். அப்போ பிக்கு மட்டும்தான் வேல்யூ கிடைக்கும். -2 + 5 கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ 1 ஈக்குவல்ஸ் டு a இன்ட்டு 0னா 0 தான். அப்போ 5ல் 2 போச்சுன்னா 3. அப்போ என்ன சார் கிடைக்கும் 3bன்னு கிடைக்கும் இல்லைங்களா? இல்லை பியோட வேல்யூ என்ன சார்னா 1/3. பிக்கான வேல்யூ 1/3. சரிங்களா? அடுத்தது Z ஈக்குவல் டு -5 போடுறோம். அப்போ எல்ஹெச்எஸ்ல ஆஸ் இட் இஸ் 1 தான். 1 ஈக்குவல்ஸ் டு a இன்டூ -5 + 2. ஸோ பியில் -5 + 5 என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும், வேண்டியதில்லை. இப்போ 1 ஈக்குவல்ஸ் டு a இன்டூ -5 + 2னா வேல்யூ -3ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா -1/3. ஏக்கான வேல்யூ -1/3. ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் Z by Z ஈக்குவல்ஸ் டு ஏக்கான வேல்யூ என்ன சார் -1/3 divided by Z plus 5. பிக்கான வேல்யூ என்ன சார் 1/3 divided by Z plus 2. சரிங்களா? இப்போ இந்த Z மேலே தூக்கி மல்டிப்ளை பண்ணிருக்கேன், Z தூக்கி மேலே மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்போ என்ன கிடைக்கும் f of Z மட்டும்தான் இருக்கும். அப்போ -1/3
into z by z plus 5. Then plus 1 by 3 into z by z plus 2 கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன சார் பண்றோம்? taking inverse z on both sides. So taking z inverse on both sides. Z inverse on both sides, comma we get என்ன கிடைக்குன்னு பாருங்க. Z inverse capital F of Z equals to minus 1 by 3 ஒரு constant. அப்போ Z inverse Z by Z plus 5 plus 1 by 3 Z inverse Z by Z plus 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு நல்லாவே டெஃபினேஷன் தெரியும். Z inverse f of Z ஓட வேல்யூ என்ன சார்? வெரி சிம்பிள், ஸ்மால் f of n ஆயிரும். ஏன்னா இது டெஃபினேஷன் ஆஃப் Z inverse. தென் minus 1 by 3 அப்படியே இருக்கட்டும். ஸோ Z inverse Z by Z plus A இருந்துச்சுன்னா வேல்யூ மைனஸ் A பவர் n. சரிங்களா? Z plus A இருந்துச்சுன்னா மைனஸ் A பவர் n. இங்கே ஏன்ற பிளேஸ் பதில் என்ன சார் இருக்குன்னா 5 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும்? மைனஸ் 5 பவர் n பிளஸ் செகண்ட் ஒன் என்ன ஆகும்? 1 by 3 ஏன்ற பிளேஸில் 2 இருக்கு. ஸோ மைனஸ் 2 பவர் n. ஸோ இன்னும் இதை சிம்பிளை பண்ணி எழுதணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே 1 by 3 கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. 1 by 3 எடுத்துட்டோம். அப்போ இந்த டேர்ம் நான் எழுதிக்கிறேன். மைனஸ் 2 ஹோல் பவர் n மைனஸ் மைனஸ் 5 பவர் n எடுத்த மாதிரி எழுதிட்டேன். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான PDF லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.